இந்த பர்சன் வந்து நீங்கள் அவங்கள துரத்துவீங்க, இல்லைனா அவங்கள துரத்துறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஓவராக இமேஜின் பண்ணிட்டாங்க. பட் நேற்று நைட்டு பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒரு அழகான பாடம் எடுத்திருக்காங்க. என்ன பாடம்? பாடம் என்னன்னு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இல்லாமல் அவங்க வாழ்க்கை ருசிக்கலை. நீங்கள் அவங்கள துரத்துவீங்கன்னு நினச்சிருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய் கதறுவீங்க, நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு. ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணலை, இல்லைனா வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் வேணும். லைஃப் இஸ் a series of constantly shifting cycles. When we resist change, we resist the natural flow of life and create unnecessary stress. Go with the flow. You will be surprised where it leads. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்தாலும் அந்த மாற்றத்தை எம்ப்ரேஸ் பண்ணிக்கணும். இந்த பர்சனுக்கு உங்கள் மூலம் நிறைய சேஞ்சஸ் இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அப்போ அவங்க அதை ரியலைஸ் பண்ணலை. அதனால் அவங்க ரெசிஸ்ட் பண்ணாங்க, இந்த கனெக்ஷன் ரெசிஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஈகோ, அந்த செல்ஃப் டவுட் இதெல்லாம் வந்து அவங்கள அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு நிலையில்லாத தன்மைக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருக்கு. ஆனால் இப்போது இந்த பர்சன் என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இல்லை அப்படின்னா அங்கே ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து இப்போ வந்து வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுற ஐடியா கூட இல்லை. இந்த பர்சன் நேற்று நைட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி பிரபஞ்சத்துக்கிட்ட மண்டிட்டு அழுதுருக்காங்க. எனக்கு என் காதில் திரும்பி கொடு, நான் வந்து தெரியாமல் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு. அவங்களோட நள்ளிரவு கதறல் என்ன, இல்லைனா தவிப்பு என்ன அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் மொத்தமாக இந்த ரீடிங்கில். ஸ்டே வித் மீ. இங்கே பார்த்திங்கன்னா உங்களால் இப்போ புரிஞ்சிக்க முடியாது நான் சொல்கிறது வந்து என்ன. அவங்க வந்து என்ன பார்த்தா மூஞ்சை திருப்பிட்டு போகிறாங்க, இல்லைனா வந்து நான் இருக்க பக்கம் கூட அவங்க வரதில்லை, நோ ஃபோன், நத்திங். நீங்கள் என்ன இப்படி சொல்லுங்க பாருங்கள், பாட்டம் டெக் எனர்ஜியில் சன் ஹாப்பினஸ் உங்களுக்காக காத்துட்ருக்குது, அல்டிமேட் ஹாப்பினஸ். யூ நீட் டு ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அதை தான் பிரபஞ்சம் இங்கே சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ நம்பிக்கை இருக்காதுன்னு தான் முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த பாட்டம் டெக் எனர்ஜியும். யூ மே நாட் ட்ரஸ்ட் இட். ஆனால் பிரபஞ்சம் என்ன சொன்னாங்க, அப்போ தான் நீ வந்து இன்னும் அதிகமாக என்ன நம்பணும். என்ன நடந்தது, எதனால் இந்த ஒரு வெற்றிடம் அவங்க மனசுக்குள்ளே வந்தது? ஸோ இன்ட்யூஷன் அண்ட் ஸ்டார். போதுமா? இந்த பர்சனுக்கு நீங்கள் வந்து சைக்கிக், இல்லைனா நீங்கள் வந்து டிவைன் ஃபெமினின் எனர்ஜி, இல்லைனா நீங்கள் வந்து இந்த கனெக்ஷன் வந்து ஒரு ஸ்டேபிளான நிலைமையில், இல்லைனா நீங்கள் கம்யூனிகேஷனில் இருந்தபோது இந்த பர்சனுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. மேபி அவங்க ஃபேமிலி பற்றி சொல்லியிருக்கலாம், இல்லைனா யாராவது உங்கள் காதலை தடுக்க நினைக்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த சொன்னதை இந்த பர்சன் கேட்கல. அதை தாண்டி இல்லை அப்படிலாம் நடக்காது, அப்படிலாம் சான்ஸே இல்லை, என்ன சுற்றி அப்படின்னு கொஞ்சம் இருமாப்பாக இந்த பர்சன் உங்களை உதறி தள்ளிட்டு, இல்லைனா வந்து நீங்கள் உங்களை பற்றி யாராவது இந்த விஷயம் தெரிஞ்சவங்க உங்களை பற்றி சொல்லிக்கலாம், அது ஒரு பைத்தியம், இல்லை நான் வந்து அதை சொல்கிறதில்ல, நம்பாத, உன்னை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அந்த பர்சனோட ஈகோ ட்ரிகர் ஆகி உங்களை விட்டுட்டு ஓடிட்டாங்க பயத்தில். ஆனால் இப்போது நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே தான் எக்ஸாக்டாக நடந்திருக்கு. அதனால் இப்போது அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, அவங்கள குழப்ப ட்ரை பண்ணாங்களோ அதுதான் மாயை. ஆக்சுவலாக நீங்கள் தான் ட்ரூ ஸ்டார், நீங்கள் தான் அவங்களோட கைடிங் ஸ்டார், நீங்கள் தான் அவங்களோட வெளிச்சம். வாழ்க்கையில் அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, அந்த ஒளி எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் அவங்க வாழ்க்கை ரொம்ப இருண்டு போயிருக்கு. அவங்க இந்த சேஞ்சை தடுத்துருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் அவங்க வாழ்க்கைக்குள்ளே வரதையோ, இல்லை அவங்க வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராகதையோ அவங்க தடுத்துருக்கக்கூடாது. யாரோ சொன்னாங்க, என்னமோ சொன்னாங்க, இல்லைனா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிறதுக்காக அவங்கள ஜட்ஜ் பண்ணியிருக்கக்கூடாது. அதுதான் இப்போது அவங்க நைட்டில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம். நான் தப்பு பண்ணிட்டேன், இதுதான் புலம்பிகிட்ருக்காங்க அவங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு இருட்டு அறைக்குள்ளே மாட்டிகிட்ருக்க மாதிரி இருக்குது, ஒரு புது ஆரம்பத்துக்கு பயந்து என்னோடய தூக்கத்தை சுத்தமாக தொலைச்சிட்டேன். இதுதான் அவங்க புலம்பிகிட்ருக்க ஒரே ஒரு விஷயம். ஸோ இந்த தருணத்தில் இன்ட்யூஷன் அகேன் நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன், ஹை ப்ரீஸ்டர்ஸ் அதையே டைப் பண்ணி, இல்லைனா சக்தி அப்படின்னு டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். நீங்கள் தான் அந்த எனர்ஜியில் இருக்கீங்க. ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போது இந்த பர்சன் நினைக்கிறாங்க அவங்க கண்கள் கட்டப்பட்டிருக்கு. இதனால தான் நைட் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட அவங்க அழுதுருக்காங்க. எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரில, இப்போது இவக்கிட்ட திரும்ப போகிற அந்த வழியே எனக்கு தெரியல, நானே அந்த வழியை அடைச்சிட்டேன். இங்கே பாருங்கள் இன்ட்யூஷன். நீங்கள் வந்து ரொம்ப நாள் முன்னாடி இந்த பர்சனுக்கு வார்ன் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா சொல்லியிருக்கீங்க அவங்க ஃபேமிலியை பற்றி. இப்படி போனால் தான் நம்ம கல்யாணம் நடக்கும், நீ வந்து தப்பான பாதையில் போயிட்டுருக்க, இந்த யூனியன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. பட் இந்த பர்சன் அதை கேட்கல. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு பாதை தெரியல, கண்கள் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அவங்களோட இன்ட்யூஷன் யார் இங்கே? கைடிங் ஸ்டார் நீங்கள் தான். உங்களை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்தாச்சு. ஓகே, நான் பழசில் வந்து நீ சொன்னதை நான் கேட்கல, அது என்னோடய தப்பு தான். ஆனால் இப்போது நான் பரிபூர்ணமாக உன்னையும் இந்த காதலையும் நம்புகிறேன். எனக்கு ஏன்னா நீ இல்லாமல் என் வாழ்க்கை இருண்டு போயிருக்கு. இது எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க.
ஸோ அதனால தான் பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒரு சின்ன புஷ் கொடுத்துருக்காங்க. உங்களை விலக்கி அவங்களுக்கு வந்து ஒரு இருட்டுனா எப்படி இருக்கும், நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன சாம்பிள் காட்டியிருக்காங்க. அந்த சாம்பிள் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா அவங்க எதுக்காக உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, கல்யாணத்துக்காக, செலிப்ரேஷன். இது 4 ஆஃப் வான்ஸ் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. இதில் நீங்கள் மட்டும் இல்லை, கண்டிப்பாக உங்கள் சோல் ஃபேமிலி பார்ட்டாக இருக்காங்க. இல்லைனா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உங்களோட காதலை, உங்களோட யூனியனை சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இது ஸ்பிரிச்சுவல், உங்களோட ஸ்பிரிட் டீமாக கூட இருக்கலாம். உங்கள் ஸ்பிரிட் டீம் இப்போ செம கொண்டாட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்க நினச்சது நடந்துகிட்ருக்கு. தே ஆர் ஸோ ஹாப்பி. இப்போ பார்த்திங்கன்னா மாஸ்குலின் தான் வந்து காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. யூனியன் எனர்ஜி இது வந்து ஆல்ரெடி உங்கள் எனர்ஜிக்கு வந்தாச்சு. இப்போது உங்களுக்குமே வந்து இது நடக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி கூட இருக்காது. பர்சிஸ்டன்ஸ் இது பார்த்திங்க அப்படின்னா நைட் ஆஃப் பென்டிகல்ஸ். இந்த பர்சன் ஸ்லோவாக தான் வராங்க. ஃபாஸ்ட்டாக எந்த மூமெண்ட்டும் நீங்கள் ஃபிசிக்கலாக 3D வேர்ல்டில் இப்போ எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நடக்கவே நடக்காது. பட் நீங்கள் எனர்ஜெட்டிக்கலாக இதை வந்து அக்செப்ட் பண்ணணும். அதனால தான் நான் சொன்னேன், ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக இந்த கனெக்ஷனை பற்றி இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் யூனியன் நடக்கும். யூனியனில் இருக்க தடைகள் எல்லாமே தானாக விலகும். இதுக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஸ்டாண்ட் இன் யுவர் பவர் அண்ட் ட்ரஸ்ட் திஸ் லவ். இந்த கனெக்ஷனை நம்புங்க. இங்கே பாருங்கள் மெமரிஸ், 6 ஆஃப் கப்ஸ். இதை எப்படி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இந்த பர்சன் ஸ்லோ மூவிங் தான். தே ஆர் டேக்கிங் தர் டைம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது. திரும்ப வந்து இடையில ஏதாவது சொதப்பி விட்டு இந்த மாதிரி டாட்டிக்ஸ் பண்ணி அவங்கள வந்து திசை திருப்பி விடுறத அவங்க விரும்பலை. அதுதான் அவங்களோட பியோர் இன்டென்ஷன். அதுதான் அவங்களோட எண்ணமும் கூட. இதில் நான் மயங்கி போக விரும்பலை, திரும்ப எங்கேயும் போய் மாட்டிக்கவும் எனக்கு இஷ்டம் இல்லை. இதை நீங்கள் ஸ்பீடப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெய்லி கொஞ்சம் 5 மினிட்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் ஒன்லி குட் மெமரிஸ் பாஸ்டில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ். ஜஸ்ட் 5 மினிட்ஸ். எனக்கு 5 மினிட்ஸ்லாம் டைம் இல்லை, நான் சூப்பர் பிஸினிங்கன்னா அட்லீஸ்ட் 1 மினிட் 2 மினிட் ஆராம்சே யாரும் இல்லாமல், அதாவது எந்த ஹரிபரியும் இல்லாமல் ரிலாக்ஸ் பண்ணிட்டு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 1 மினிட் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் பாஸ்ட் இந்த பர்சனோட நடந்த ஈவெண்ட்ஸை நினச்சி பார்த்தா போதும். தட்ஸ் த கீ. பிரபஞ்சம் சொல்கிறாங்க நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் பெரிய டெக்னிக்கலாக பண்ணணும் தேவையில்லை. இது வந்து நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியில் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நம்ம இப்போ அந்த பர்சன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் போயிட்டு அடுத்தது இந்த பர்சனோட இம்மீடியட் நெக்ஸ்ட் மூவ் என்னென்னு பார்க்க போகிறோம். யாரோ கேட்டிருந்தீங்க டைம் லைனும் சொல்கிறேன். ஐ நீட் டு see you. இந்த பர்சன் உங்களை பார்க்க தவிச்சிட்ருக்காங்க. இது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள். ஐ எம் ரெடி, நியூ பிகினிங். நம்ம இப்போ இவ்வளோ நேரம் அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் திரும்பவும் சொல்ல, இந்த நியூ பிகினிங் உங்களுக்கு உடனே நடக்காது. ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஏன்னா இந்த பர்சன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வராங்க. நாம் இப்போ டைம் லைனும் பார்க்க போகிறோம். அடுத்த செட் ஆஃப் பீப்புள், ஐ கேன் ஃபீல் யூ. உங்கள் காதில் அவங்க இன்னுமே உணர முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் காதல் கைகள் கெட்ட தூரத்தில் தான் இருக்குது. ஏஸ் ஆஃப் கப்ஸ், காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க தான் வந்து காதலை சொல்ல போகிறாங்க. ஸோ நீங்கள் இதில் பதட்டப்பட வேண்டிய, துரத்த வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஏன்னா நீங்கள் துரத்தி வருவீங்கன்னு எதிர்பார்த்த அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த பர்சனுக்கு ரியலைசேஷனே வந்துடுத்தோ. ஸோ இப்போ பிரபஞ்சம் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, காமாக இருங்க, அதே சமயம் உங்கள் பவரில் இருங்க, ஹெசிடேட் பண்ணாதீங்க, அதாவது ஜம்ப் பண்ணாதீங்க, ஒன்றுலேருந்து ஒரு விஷயத்துக்கு ஜம்ப் பண்ணாதீங்க. இந்த பர்சனோட நெக்ஸ்ட் மூவ், இம்மீடியட் நெக்ஸ்ட் மூவ், பிளாக்கேஜ். சம்படிஸ் ட்ரை த ஃபுல் நியூ பிகினிங் பாட்டம் டெக்கில் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபியூ பிளாக்கேஜஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், த வேர்ல்டு, டெத், 5 ஆஃப் பென்டிகல்ஸ். இந்த பர்சனுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்குது. ஃபினான்ஷியலாக கொஞ்சம் தடை இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இந்த பர்சன் அவங்க வாழ்க்கையில் முடிக்க வேண்டியிருக்கு. வேர்ல்விண்ட். ஸோ இந்த பர்சன் டியூன் இன் பண்ணணும். அவங்களோட இன்டென்ஷன்ஸ், அவங்களோட வாழ்க்கையோட ஸ்டைல் இதெல்லாம் மாற்றணும் உங்கள் உலகத்துக்குள்ளே. அப்போ தான் அவங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும். அப்போ தான் அவங்களோட வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அவங்களுக்கு ஃபேவராக திரும்பும். அது வரைக்கும் இந்த பர்சனுக்கு ஃபினான்ஷியல் தடைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வர வரைக்கும் இந்த தடைகள் இருக்கும். அதை தாண்டி வரணுன்னா ஃபஸ்ட் இந்த பர்சன் கொஞ்சமாக, அதாவது ஹாய் பாய், ஒரு நார்மல் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் எனர்ஜியில் வர வர அவங்க வாழ்க்கையில் மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். அதை தான் அவங்க டூலாக யூஸ் பண்ணி இந்த புது ஆரம்பத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். இந்த பர்சன் தனியாக எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் தான் இங்கே சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. ஸோ டைம் லைன், another blockage. டைம் லைன் 3 ஆஃப் கப்ஸ், 3 months or 3 weeks. பேஸ்ட் அந்த தடை. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனும் இருக்குது. அதனால தான் நான் 3 months. ஆக்சுவலாக 3 ஆஃப் கப்ஸ் 3 months. 7 ஆஃப் பென்டிகல்ஸ், ஸ்லோ அண்ட் ஸ்டடி. பிளாக்கேஜ் பார்த்திங்கன்னா ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். இந்த பர்சன் வந்து கெரியரில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும். அதுதான் வந்து 3 months to 1 year உங்களோட டைம் லைன். யாருக்கெல்லாம் இந்த ரீடிங் பொருந்ததோ
உங்களோட டைம் லைன் 3 மந்த்ஸில் ஸ்டார்ட் ஆகி 1 இயர்க்குள்ளே முடியும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து நெகட்டிவ் தாட்ஸ்க்கு போகாமல் இருக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் ஓவராக ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா டைம் லைன் மாறும். ஸோ பி கேர்ஃபுல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.